உருள்பட்டியலுக்கு ஒரு உமா, அவன் தம்பிக்கு ஒரு உமா, அந்த மாதிரிதான் இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச். எனக்கு நெஞ்ச நிறைஞ்சு போச்சு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். அண்ட் யா, வெல்கம் டு தி நேதாஜி கட். யா கைஸ், ஸோ என்னன்னா நம்ம வந்து ரிவ்யூவில் போன மேட்ச் ரிவ்யூவில் பேசியிருந்தோம், போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவில். அதாவது ஜாஷ் இங்கிலீஷுக்கு அந்த மேட்ச் டீமுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுப்பான், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போச்சு. ஸோ நானும் நினைச்சேன், அவன் எப்படி அடிப்பான், அது நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும் போது, அவன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறான்னு நினைக்கும் போது போச்சுரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடிச்சானுங்க, எல்லாம் ஃபைன். ஆனால் 200 பக்கம் போயிட்டானோன்னு எனக்கு ஒரு பயமும் வந்துச்சு. அங்கே இருந்துதான் அப்சல்யூட் சரிமா, நான் இந்த மேட்ச்சில் ரிவ்யூ எல்லாம் வேண்டாம், அப்சல்யூட் கண்டென்ட் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ மாதிரி நெஞ்ச நிறைஞ்சு போச்சு அந்த மொமெண்ட். அது எனக்கு என்னன்னா, உருள்பேட்டையிலேருந்து இறங்கிட்டு ஒரு மாதிரி அடிக்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, விஜய் வந்து ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது, அப்போ நியூஸ் லைவ்ல போயிட்டு இருக்கு, பாலிமர் நியூஸ் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, டிடிஎஃப் வாசன் இருக்காருல்ல, அந்த ஆள் என்ன பண்ணுவோம், 600 ரூபாய் வந்துட்டு பாலிமர் நியூஸ் காமிச்சிடுவாரு. அப்போ நிறைய பேர் செம ஓட்டு, டே நீ இதுல கூட கூட தெளிவா இருக்க மாட்டான், அந்த மாதிரி பயங்கரமா ஓட்டினாங்க. ஓகேவா, அதே மாதிரி நான் ஒரு மொமெண்ட்டுக்கு வந்துட்டேன். அதாவது அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு நான் ஹாட் ஸ்டார்ல பார்த்தேன், அதுக்கு வந்து 100 ரூபா நான் கொடுக்கறது ரெடி ஆகிட்டேன். அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஹை மொமெண்ட்ல இருந்தேன் நான். ஆல்சோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு எப்படிலாம் ஃபீல் ஆச்சு தெரியுமா, அந்த உருள்பேட்டையில வந்து இந்த ரெய்னாவோட ஸ்கோர் சொல்லுவோம், 23 பாலுக்கு 85 இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த லெவலுக்கு திங்க் பண்ணலாம் போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஓகே ஃபைன், அவர் அடிக்கிறத பார்த்துட்டு எனக்கு உருள்பேட்டை போகுது, இந்த அடுத்த பிளேயர் டெஸ்ட் பண்ண ஆரம்பிட்டேன், கார்த்திக் சர்மா கொண்டு வாங்கன்னு இருந்துச்சு. ஆனா அங்க இருந்தா பிரச்சனையே ஆரம்பிச்சுது. அடுத்து இவங்களுக்கு உள்ளே கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இறங்கும்போது ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி பாரமா ஏறின மாதிரி இருந்துச்சு. அவங்க டெவால் பிரவிஸ் மேட்சை தோக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழியோ எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆப்போசிட் சைடில் எல்எஸ்ஜின்னு பிரசாந்த் விக்கெட்டை விட்டது, இதெல்லாமே என்னென்னலாம் அவங்க தோக்கிறதுக்கான வழி அவங்களும் பார்த்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு எல்லாமே வந்தது தான். ஏன்னா ஓப்பனிங்ல 3 பேர் ஆனது பாருங்க, சஞ்சு சாம்சனும் சரி, உருவில் பட்டேலும் சரி, 200+ ஸ்ட்ரைக் ரேட்டு. இவன் 150 ஆடிப்பான், யாரு ருத்ராஜ். இதுல என்னன்னா, ருத்ராஜ் ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடுறவனே 150, கார்த்திக் சர்மா 100 ஆடுறான். நான் மறுபடியும் சொல்றேன், அவன் நல்லா ஆடுறான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவனோட ரோலுக்கு இது பத்துமான்னு கேட்டா டெஃபினட்டா 10 பார்த்தா எப்படி ஆட போறான்னு தெரியல. அண்ட் பிரவிஸ், இது எப்படி சொல்லனா, ஒரே விஷயம் தான், பழைய ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பண்ணிருப்பாங்கல்ல, இவன் பக்கத்துல உட்காராத நீ கெட்டு போயிடுவேன், இல்ல இவன் கெட்டு போயிடுவான், இல்ல பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரிதான் கார்த்திக் சர்மா பக்கத்துல டெவால் பிரவிஸை உட்கார வைக்காதீங்க, பஸ்ஸையும் சரி டீம்ல பேசவும் விடாதீங்க. கார்த்திக் சர்மா நல்லா ஆடுறது எவனையும் கெடுத்துட்டான். அதே மாதிரி ஜேமி ஹார்டனையும் சிவம் துபேவையும் பக்கத்துல உட்கார வைக்காதீங்க. போன மேட்ச்ல ஒரு கேட்ச் டிராப், இந்த மேட்ச்ல ஒரு கேட்ச் டிராப். இதே நேரத்துக்கு மட்டும் ஒழுங்கா தனியா இருந்தானா நல்ல ஜேமி எப்படி பண்ணுவான் தெரியுமா, ஓடி போய் பாலை ஃபீல் பண்றதுலாம் மாசா இருக்கும். அந்த பால் 400 மாதிரி அவன் போய் எடுப்பான். அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, கேட்ச் எல்லாமே அவ்வளோ ட்ரை பண்ணுவான், டென்ஷன் ஆவான். அப்படிலாம் இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு கேட்ச் விட்டு கேட்ச் எல்லாம் அட சாரிடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அது கேஷுவலா இந்த மேட்ச் ட்ரை பண்ண, போன மேட்ச் அவன் விட்டதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அதான் சொல்றேன், தூபே பக்கத்துல உட்கார வைக்க வேண்டாம், அது நம்ம டீமுக்கு நல்லது இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு மாதிரி பயமே வந்துருச்சு. ஏன்னா பவர் பிளே முடியும் போது, எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, பவர் பிளே முடியும் போது நான் பாக்குறேன் நம்ம டீமோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 7.87 3.7 இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் அப்படியே குறைஞ்சி 6.97 வந்துச்சு உருள்பேட்டையில் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அண்ட் உருள்பேட்டையில் அவுட் ஆகிட்டு இவனுக்கு 2 பேரும் பேட்டிங் வரானுங்க, அதாவது கார்த்திக் சர்மா பிரவிஸும் கண்டினியூஸா அவுட் ஆவானுங்க. அவுட் ஆனதுக்கு அப்புறம் பாக்குறேன் ஸ்ட்ரைக் ரேட் 10 இருக்கு. என்னடான் இருக்கு. அது கடைசியா 2 ஓவர் வரும்போது, கடைசியா 2 ஓவர்னா கிட்டத்தட்ட 2 ஓவர் இந்த மாதிரி டைம்ல வரும்போது 12 போச்சு. பிரசாந்த் வீரும் டூபே வரும்போது ஒரு மினி ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு ஓஜி சிஎஸ்கே மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் 2 கர்ஸ் உடஞ்சிருக்கு. ஒன்னு ருத்ராஜ் ஈக்வல் சேஸ்ல அடிக்க மாட்டாருன்னு சொன்னது, அண்ட் இன்னொரு கர்ஸ் நம்ம 180 மேல சேஸ் பண்ணதே இல்லைன்னு சொன்னது. ஆனா இது நேரத்துக்கு எனக்கு ஒரு வைத்தறிச்சல். எப்பயுமே ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்மளை கலாய்ப்பானுங்க, 180+ அடிச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சிஎஸ்கே 180க்கு மேல அடிச்சு 14 டைம் தோத்துருக்கோம்ல. அதுல ஆஃப்டர் 2021 சொல்லலாம், 2019 அப்படி நடந்துச்சான்னு தெரியல, 2021 இருந்து நம்ம ஆர்சிபி கிட்ட மட்டுமே 4 டைம் அப்படி தோத்துருக்கோம். 2024 ஒரு டைம், 2025 2 டைம், அண்ட் இப்போ ஒரு டைம் 2026. ஸோ 4 டைம். இதுல என் ஃப்ரெண்டு ஒரு ஆர்சிபி ஃபேன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், நீங்க அடிச்சதுல போல அது ஜெயிச்சிட்டு அப்புறம் பிளே ஆஃப் பத்தி பேசுங்கலாம் சொல்லுவான். இப்ப அவனை தேடிக்கிட்டு இருக்கேன், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான், அவங்க கிடைக்கிட்டு இருந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு ருத்ராஜ் வந்து சேஸ் 180+ சேஸ் 200+ சேஸ்ல பொதுவாக சேஸ்னா அடிக்க மாட்டாருன்ற ஒன்று இருக்குல்ல. அண்ட் இன்னைக்கு அவர் அடிச்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு 50 போட்டுதான் வச்சுக்கோங்களேன், ஐம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆல்சோ எனக்கு தெரியல, ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ட் நான் ஒரு பாயிண்ட்ல வந்து ஓகே, நம்ம வந்து இப்போ உருள்பேட்டையில் செஞ்சுரி அடிச்சானா அந்த கெயிலோட 30 பால் 100 ரன் அந்த ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ண முடியுமா அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது எனக்கு நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குல்ல, அந்த மாதிரி மொமெண்ட்லாம் இருந்துச்சு. அண்ட் இந்த மேட்ச் பற்றி பெருசாக பேசுறது எதுவுமே இல்லை. ஐ எம் கம்ப்ளீட்லி ஹாப்பி. நான் ஸ்டாட்ஸ் கிட்ஸ் எதுவுமே பார்க்கல. ஐ வாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி என்ஜாயிங் மை ஓஜி சிஎஸ்கே வெர்ஷன். அந்த மாதிரி இருந்துச்சு.
ஆனால் இது பத்தாது, ஆனஸ்டாக சொல்றது பத்தாது. ஏன்னா டெவலப் கார்த்திக் செல்வன் வந்து கட்டே போகிறானுங்க. பிரசாந்த் அந்த பையன் அகைன் ஐம் டெல்லிங், அந்த பையன் தான் நீங்கள் எடுத்ததில் பெஸ்ட்டு. கார்த்திக் சர்மா கம்பேர் பண்ணும்போது இது இன்னைக்கு வெளியே வராது நியூஸு, ஃபியூச்சரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. நான் கார்த்திக் சர்மா வேஸ்ட்டுன்னு சொல்ல, அவன் ப்ராப்பராக ட்ரெயின் ஆகணுங்கிறதா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆஸ் ஆஃப் நவ் இவங்க எடுத்ததில் பிரசாந்த் இஸ் த பெஸ்ட் கை. ஆனால் சான்ஸ் எப்படி தான் கிடைக்கிறாங்க, இது நம்ம இப்போ இல்லை, மிட் சீசன் அனாலிசிஸ் நான் கவர் பண்ணேன், பார்த்துட்டே இருங்க. அதுதான் நடக்கும் மீன்ஸ் அவன் அப்கிரேட் பண்ணாத வரைக்கும் இதுதான் நடக்கும், அதுதான் உண்மை. நான் சொன்னதான் அப்போ அப்டேட் பண்ணலன்னு சொன்னதை இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். சிம்பிளாக சொல்லணும்னா நான் சொன்னது கரெக்டுன்னு சொல்ல, ஹூ நோஸ், ஹியூமன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்போம், நாளைக்கு டிஃப்ரெண்டாக பிளான் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஏன் இதை நான் இன்னும் சந்தோஷம் நான் ஃபீல் பண்ணேன்னா, தீபக் சாகர் இன்னும் பிரெயினில் இன்னும் பிரெட்ல இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் டிஎன்ஏல ஸ்பைடர் வெப் கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டுவாங்களா, அந்த மாதிரி அவங்க டிஎன்ஏல இன்னும் எல்லோ கலரில் மாறுற மாதிரி, எல்லோ கலராகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படிதான் ஆடும்போது நல்லா இருக்குடா, நல்ல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. இந்த சண்டே ஃபுல்லாக போகிறது, நாளைக்கு ஆஃபீஸ் போனாலும் மண்டேங்கிற பயம் வரல, சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஹாப்பி கைஸ். அண்ட் நான் வந்து ஒரு சின்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எனக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஐ மீன் இந்த மேட்ச் எல்லாருக்கும் சந்தோஷமாக முடிஞ்சு, சந்தோஷமாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம், கான்ஃபிடென்ட்டாக இருப்போம் அப்படின்ட்டு. ஸோ 2 விஷயம் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறது. ஏன்னா நம்பர் 1, இது ஒரு கொஞ்சம் சீரியஸான விஷயம், பொறுமையாக கேளுங்க. அதாவது நான் இன்னைக்கு வந்து ஆடிஷன் போயிருந்தேன். நானா எனக்கு இல்லை, என் தங்கச்சிக்கு ஒரு சேனல். நான் அந்த சேனல் பேர் கடைசியாக சொல்கிறேன். அந்த சேனல் வந்து ஒரு ஷோ, டான்ஸ் ஷோ தான் அது. அவங்க வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸ். என் தங்கச்சி, நான் சும்மா என் தங்கச்சிங்கிறதுக்காக சொல்ல, ஷி ஹாஸ் 300 ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. 300+ ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். அத்தனை ஸ்டேஜ் ஏறி இருக்காங்க, நிறைய காம்படிஷன் போயிருக்காங்க. போன காம்படிஷனில் தோத்ததே கிடையாது, எல்லா காம்படிஷனும் வின்னு தான். ஓகேங்களா, வின்னு. ஈவன் கலா மாஸ்டர் இருக்காங்களா, அவங்க கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க பரதநாட்டியம் டான்ஸர், அது சொன்னான்னு தெரியல. ஸோ அவங்க வந்து கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. லாரன்ஸ் மாஸ்டர் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் வந்து நிறைய பேர் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் கலா மாஸ்டருக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஆள். அண்ட் 300 டைட்டில், அதாவது நாட்டிய தாரகை, நாட்டிய கலாஸ்ட்ரின்னு ஒன்று, அவர் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு டைட்டில், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய இந்த சோபனா இருக்காங்களே, டான்ஸர் சோபனா, அவங்களுக்கு கலை வித்வானா சைடாக வாசிச்சுட்டு இருப்பாங்களே, அவங்க வந்து இவங்களோட அரங்கேற்றத்தில் வாசிச்சு இவங்க நல்லா ஆடுறாங்க, இவங்க பெரிய ஆளாக வருவாங்கன்னு அந்தளவுக்கு அப்ரிஷியேஷன்லாம் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, அவங்க வின் பண்ணது எல்லாமே எல்லா இடத்துக்கு போனாலுமே வின்னிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஷி நெவர் லாஸ்ட், அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க இன்னைக்கு ஆடிஷன் போனாங்க, ஓகேவா, சூப்பராக ஆடினாங்க. ஓகேவா, நான் பார்த்ததில்ல. ஆக்சுவலி நான் வந்து ஆடிஷன் பார்க்குறேன், நிறைய பேர் ஆடுறது வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, ஹானஸ்டாக சொல்லணும். சில ஆடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என் தங்கச்சி போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஆடுறாங்க, அவங்க வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது, நாட் பேடுன்னு சொல்ல முடியாது, ஹானஸ்டாக சொல்கிறேன். ஷி டான்ஸ்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஓகேங்களா, அந்த ஆடிஷனில் ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிடேட்ஸ் வச்சு பார்த்து தான் சொல்லணும், அந்த கேட்டகரியில் இருந்துச்சு. அவங்க வந்து எப்படி சொல்ற மைக் கொடுத்து கண்டென்ட்லாம் வாங்குறாங்க. நான் வந்து அவங்க டான்ஸ் ஆடுறத வச்சோ இல்லை சொல்லலை, அவங்க கண்டென்ட் வாங்குறாங்க. ஒரு டேலண்ட் ஷோன்னு தானே இருக்குது, அவங்க டேலண்ட்டை தானே பார்க்கணும். கூப்பிட்டு அவங்க கண்டென்ட் வாங்குறது எதுக்குன்னா, அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ, ரியாலிட்டி ஷோங்கிறது கிடையாது, இது என்டர்டைன்மெண்ட் ஷோவாக மாறுது. நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, உங்கள் கண்டென்ட்டை சொல்லுங்கள், அதாச்சும் உங்கள் பேக்ரவுண்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் சொல்லுங்கள். அதை வச்சு நீங்கள் எலிஜிபிளா இல்லையாங்கிறது நாங்கள் சூஸ் பண்ணுறோம். நீ என்ன பெரிய காமராஜரா, நீ வந்து அதாவது 10 பேர், காமராஜர் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, 10 பேர் இருந்துச்சு, அவங்க அப்பா வந்து கை நாட்டு போட்டிருந்தாங்க, படித்த பையன் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கையெழுத்து போட கூட சொல்லிக் கொடுக்கலாம், அவன் எப்படி டீச்சர் வேலைக்கு மற்றவங்க சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணதா ஒரு கதை இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தோணுச்சு. இட்ஸ் நோ மோர் அ டேலண்ட் ஷோ, இது வந்து ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட் நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவங்க செலக்ட் ஆனாங்களா ஆலையான்னு தெரியல, பிகாஸ் அடுத்த ரவுண்டு தான் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து நான் நோட்டீஸ் பண்ணது, அவங்களுமே அதாவது அங்கே ஆடிஷன் பண்ணுறவங்க யாருமே செலிபிரிட்டிஸ்லாம் வரல. அவங்க வந்து ஒரு ரெக்கார்டிங், இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நடக்கும்னா, வீடியோ ரெக்கார்டிங் ஆச்சும் ஒரு கேமரா இங்கே இருக்கும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம், இவங்க அது இல்லாமல் பார்த்து மார்க் போடுவாங்களா இல்லை கண்டென்ட் வாங்குறது, இவங்க எப்படி கண்டென்ட் வாங்குறாங்கிறது லாஜிக் எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு டான்ஸ் ஆகிறாங்க, கொஞ்சம் ட்ரெஸ் ரிவீலிங்காக, ஒருத்தவங்க 2 பேரில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, சில பேர் கவர்டாகவும் இருக்காங்க. நான் ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறேன், ஆனால் ட்ரெஸ் ரிவீலிங்காக இருக்கவங்க கிட்ட மட்டும் கண்டென்ட் வாங்குறதும் சரி, அவங்க பேசுகிற விதமும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னன்னா, இது சேனல் கிட்ட இருந்து வந்த ரெக்வஸ்டா இல்லை இவங்க அப்படி பேசுகிறாங்களா அப்படிங்கிறதுமே எனக்கு புரியல. அது ஐ ஃபீல் இட் இஸ் ஒரு மாதிரி இன்அப்ராப்ரியேட்டாக இருக்குது, பிகாஸ் இட்ஸ் அ டான்ஸ் ஷோ, நீ டான்ஸை பார்க்கணும். அண்ட் தென் அவங்க கண்டென்ட்டை பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒத்துக்கவே முடியல. அண்ட் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட மட்டும் பேசுறது அதுவும் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அந்த விஷயங்கள் தான் பார்க்கும்போது எனக்கு என்ன லாஜிக்ல இது நடக்குது அப்படின்னு இருந்துச்சு. அது ஏன்னா அவங்க நல்லா டான்ஸ் ஆகிருக்காங்க ஆடலங்கிற தாண்டி எனக்கு இந்த விஷயங்கள் வந்து இது தேவையா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்றதான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இது விச் இஸ் நாட் குட் அட் ஆல். ஏன்னா நம்ம கன்சியூம் பண்ற விஷயங்கள் எதுவுமே ஒரு ரியாலிட்டி இல்லை, ஒரு ஒரிஜினல் இல்லை, அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கும் போது இட் இஸ் நாட் குட் அட் ஆல். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், இப்போ என்ன சொல்றது, திஸ் இஸ் ஆல்சோ மை ஸ்டோரி. ஓகேங்களா, இப்போ விஜய் வந்து த்ரிஷா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நான் விஜய் பதவியேற்றதோ உண்மையா இருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ள போல, தட் இஸ் சாய்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிலர் வந்துட்டு த்ரிஷா விஷயத்துல வந்து அவருக்கு பல்லு இருக்கவன் பகோடா சாப்பிட்றான் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் சொல்லும் போது, அண்ட்
அவர் வந்து அவருக்கு என்ன குறைச்சல், ஏன் அவங்க பிரிஞ்சு இருக்கலையா, இப்போ இருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இதில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து விஜயாவும் த்ரிஷாவாவும் பார்க்குறீங்க. ஆனால் நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா சஞ்சய்ங்கிற பையன்லேருந்து பார்க்குறேன். பிகாஸ் நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். ஓகேங்களா, இருந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ என்னன்னா அந்த இடத்துல இருக்கிற எனக்கு அது எப்படி இருக்குங்கிற வழி எனக்கு தான் தெரியும். பிகாஸ் அந்த சஞ்சய்ன்ற பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 25. ஓகேவா. 25 வயசு இருக்க பையனுக்கு கிளாரிட்டி மைண்டில் நல்லாவே இருக்கும். சரியா. அவன் இன்ஸ்டா ஐடியை விஜய்ங்கிற பேர்ல இருந்து சங்கீதாங்கிற பேர் அளவுக்கு மாத்திரானா கண்டிப்பா சொல்றேன், அந்த பையன் சும்மாலாம் வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் போக மாட்டான். 25 வயசு இருக்க பையன் தெளிவாக யோசிக்காம டிசைட் பண்ண மாட்டான். நான் அந்த பொசிஷன்ல இருக்கேன். ஓகேவா. அதனால தான் நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்கிட்ட அவருக்கு தப்பு கெட்டவர் அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ளேயே நான் போல, அது அவங்க லைஃப், அது என்ன நினைச்சு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பையன் அங்க போறானா கண்டிப்பா சொல்றேன், அந்த பையன் டிசிஷன் எடுக்கிற சுச்சுவேஷன்ல தான் இருப்பான். அண்ட் ஆல்சோ அவங்க அம்மா கிட்ட தான் பொண்ணுமே இருக்காங்களா என்னன்னு தெரியல, பையன் அங்கதான் இருக்கான். அப்படிங்கிற பட்சத்துல டெஃபினட்டாவே அந்த பையன் இருக்க பொசிஷன்ல நான் இருந்துகிட்டு இருக்கேன். இருக்கும் நான் சொன்ன மாதிரி தான் நான் இருக்கேன் அந்த பொசிஷன்ல. அப்படிங்கும் போது இதுல வந்து ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் விஜய் ஆன் திஸ் சைட். ஓகேங்களா. இந்த விஷயத்துல நான் வந்து இது சப்போர்ட் பண்றது நீ யாரான்னு சொல்லலாம், நான் இல்லை. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆடியன்ஸ் எல்லாம் பேசுறது அதை நார்மலைஸ் பண்றதுங்கும் போது அதனால ஏத்துக்க முடியல. இட் இஸ் ஹர்ட்டிங் மீ. பிகாஸ் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல நான் இருக்கேன், நீங்களாம் சும்மா ஆடியன்ஸா பேசுறீங்க. நான் அந்த இடத்துல இருக்கேன்டா, எனக்கு அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும். இட்ஸ் நாட் ஈஸி திங். பிகாஸ் உங்க ஃப்ரெண்டு, ஓகேவா, என் ஃப்ரெண்டே கூட தான் ஓப்பனா சொல்லாமே இவ்வளோ தூரம் சொல்லிட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு வெளியே போயிட்டு வராங்கும் போது மச்சான் அவங்க அப்பா அங்கே பார்த்தேன்டா அப்படின்னு தான் சொல்லும் போது நான் அவங்ககிட்ட எதுனா சொல்றது இந்த ஏறாது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றது கூட முடியாது. அது மாதிரி கஷ்டமா இருக்கும் அந்த வழி. யூ கான்ட் எக்ஸ்பிரஸ் இட். பிகாஸ் நீங்க எல்லாருமே சங்கீதா விஷயத்துல இருந்து அவங்க இடத்துல இருந்து பாருங்க, அவங்க தான் பொண்ணுங்களாம் பேசுறாங்க. ஆனால் அந்த பையன் இடத்துல இருந்திருக்கேன் நான். ஓகேங்களா. நீங்கள் பசங்க நார்மலாக பேசிட்டு போக முடியாது. இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங். மறுபடியும் அதான் சொல்கிறேன், அது தயவு செஞ்சு அட்லீஸ்ட் பேசாமலாம் இருங்க, அது நார்மலைஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஓகேவா. அது அந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல இருந்தவனாவும் இருக்கிறவனாவும் பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா. ஒன்று. அண்ட் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த சேனல் பேர் சொல்கிறேன்ல, அது வந்து ஜீ தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸுங்கிற ஒரு ப்ரோக்ராம் இது. அண்ட் இட் இஸ் நாட் ஐ ஃபீல் ப்ராப்பர் ஆடிஷன் கைண்ட் ஆஃப் திங் ஃபார் அ டேலண்ட் ஷோ. அது ஒன்று. யா, நான் ஒரு ஃபன்னியான திங், பிகாஸ் எவ்வளோ தூரம் சீரியஸாக போட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஃபன்னியான திங் போவோமே. நான் என்னோட காலேஜ் லவ் ஸ்டோரி பற்றி சொல்கிறேன். அதாவது சொல்லும் போது உங்களுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லி சொல்கிறேன். இது ஒரு கில்லி சிலிண்டு ஒரு கதை, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப நல்லா ஃபன்னாக இருக்கும். என்னாச்சு, நான் பாஸ்கெட் பால் பிளேயர் காலேஜில், அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி பிஐடி கேம்பஸ் தான். திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கேன். நான் செகண்ட் இயர் படிக்கும் போது எப்படின்னா, இது ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ஆரிஜின்லேருந்து சொன்னால் ஒரு கிக் இருக்கும் இதில். நான் காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்து ஒரு அம்மாஞ்சி மீன்ஸ் ஒரு ஸ்டூடியஸான ஒரு பையன். மோஸ்ட்லி பொண்ணுகிட்ட அதிகம் பேச மாட்டேன். அந்த ஸ்கூலில் இருப்போம்ல, அப்படி சொல்கிறோன்னா நம்ம வந்து பாய்ஸ் கேங்கு, பொண்ணுங்களே இப்போ பார்க்கக்கூடாது, நம்மளாம் கெத்து, அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு திடீர்னு ஓகேவா காலேஜ் போகிறேன். ஆனால் சொன்ன பசங்களை கமிட் ஆகிடாங்க. அந்த டைமில் நான் அதெல்லாம் தெரியாமல் அவனுக்கு சொன்னதை நம்பிட்டு ஃபர்ஸ்ட் இயரில் நான் அப்படியே தான் இருந்தேன், ஒரு அம்மாஞ்சியாவே. எங்கள் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கதவு இருக்கும். அதை ஃப்ரண்ட்டில் ஒன்று பின்னாடி இருக்கும். பின்னாடி வழியாக உள்ளே வருவேன், கடைசியாலாம் நான் கிளாஸ்க்குள்ளே வருவேன், உட்காருவேன். கிளாஸ் முடிஞ்சோடனே நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள வெளியே போவேன். அந்த மாதிரி இருக்கும். நிறைய கிளாஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நார்மலான காலேஜ் ஸ்டூடெண்ட் லைஃப் தான். பெருசாக இது மாதிரிலாம் இருக்குது. இப்படி இருக்கும்போது கிளாஸ்க்கு வந்தால் லாஸ்ட் பெஞ்சில் இருப்பேனா, லாஸ்ட் பெஞ்ச் முன்னாடி தான் இருப்பேன். அந்த பெஞ்சை சுற்றி இருக்க பசங்க எல்லாமே ஒரு பொண்ணை பற்றி பேசுவாங்க. பேர் என்ன சொல்லலாம், ஒரு ஏபிசின்னு வச்சுக்கோங்களேன், பேர் சொல்ல வேண்டாம். ஓகே, ஏபிசின்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காலேஜுக்கு போகிறேன், சரி ஹாஸ்டலுக்கு போகிறேன். காலேஜ் ஹாஸ்டல் தான். ஸோ ஹாஸ்டலுக்கு போனால் ஹாஸ்டல் என் ரூம் வச்சு அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஆஸ் ஒரு பையனா நீங்கள் என்ன தான் கெத்திருந்தாலும் யாரா அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கணும் ஒரு கியூரியாசிட்டி வரும்ல, அந்த கியூரியாசிட்டி எனக்கும் வந்துச்சு. ஸோ வந்துச்சுங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு கேட்டேன், ஹாஸ்டலில் ரூம்மேட் கிட்ட, மச்சான் இந்த மாதிரி யாரா இந்த பொண்ணு, எனக்கு ஒரு நாள் காட்டுன்னு. அது நீ இந்த மாதிரி பண்ண, நீ தான் வரமாட்டேன்னு ஒரு சீன் போடுவே அப்படின்னா. கரெக்டு தான், நம்ம கொள்கை தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போல. அன்னைக்கு ஈவினிங் என்னாச்சு, அது ஃப்ரைடே, நான் வாரம் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். திருச்சி தானே, ஸோ பக்கத்தில் தான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கேன். நான் வந்து சென்னை பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு, அதாவது ஆப்போசிட் ஒரு சீட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்து, ஹாய் நேதாஜி, நீ எங்கே இருக்கனாங்க. அந்த பொண்ணு எப்படின்னா என்னுடைய டிபார்ட்மெண்ட் பொண்ணு. இல்லை நான் இங்கே தான் ஊர் எனக்கு, ஸோ இந்த பஸ்ஸில் ஏறி நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னாங்க. நீங்கள் அந்த பொண்ணு மும்பை சரி எங்கள் அக்கா வீடு இங்கே இருக்குது அப்படின்னாங்க. ஓ ஓகே டன் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அது பக்கத்தில் ஒரு பொண்ணு செம்ம அழகாக இருக்கா, லைக் வேற மாதிரி, ஓகேவா. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்துட்டு ஹாய் அப்படின்னா அவங்களும் ஹாய்னாங்க. கொள்கையெல்லாம் தூக்கி போட்டு பேசின மாதிரி, ஆமாம் அவங்க தான் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் கேட்டால் கரெக்ட் பண்ணால் அவங்க தான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு அந்த பொண்ணு. நான் அப்போ பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி.
ஸோ ஃபைன் கிரேட் அப்படின்னு இருந்துச்சு. ஓகே அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து ஒரு கட்டு. ஓகேங்களா, நம்ம எப்பயுமே ஒரு பொண்ணு வந்து பார்த்து ஹாய்ன்னு சொல்கிறோம், பேர் என்னன்னு கேட்கும். அந்த பொண்ணு பேர் என்ன கேட்டால், நான் நெக்ஸ்ட் டைம் மண்டே அன்னைக்கு வரும்போது ஆப்போசிட்ல வரா, கேஃபேட்டேரியிலேருந்து வெளில வரா, நானும் கேஃபேட்டேரியாக்குள்ளே போகிறோம். போகும்போது ஒரு ஹாய் சொன்னால் ஹாய் சொல்லுவாங்கல்ல, அது மட்டும் கண்டுக்கொள்ளலாம், அப்படியே போகிறோம். அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு பயங்கரமான காலேஜில் ஃபாலோவர்ஸ்னு சொல்லி அந்த காலேஜ் ஃபிகர் அந்த ஒரு ஜோனில் இருக்கா அந்த பொண்ணு. நம்ம அந்த ஜோன்லாம் இல்லை. அப்படிங்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்போ நம்ம அந்த பொண்ணுக்கு தெரியற அளவுக்கு ரீச் ஆனாலும் அவன் அந்த வந்துட்டு பேசுகிறோங்கிற முட்டாள்தனமான ஒரு ஐடியாவுக்குள்ள நான் இறங்கினேன். ஓகேவா, ஐ நோ இட் இஸ் முட்டாள்தனம். அந்த மாதிரி இறங்கிட்டு எனக்கு என்னாச்சு, எங்கள் காலேஜில் வந்து பேஸ்கெட் பால் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நம்ம காலேஜ் ஃபுல்லாக ரீச் ஆகணும்னா பேஸ்கெட் பால் நம்ம விளையாடினா ரீச் ஆகிடும்ல. ஸோ அதனால் பேஸ்கெட் பால் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணி வெறித்தனமாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு விஷயம் இருக்குது, எப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கற்றுப்பேன், ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட கற்றுக்கிறதும் சரி. அண்ட் ஆல்சோ அந்த கேம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இதுக்காக தான் போனேன் உண்மையை சொல்லணும்னா. ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்த கேமும் பிடிச்சிருந்துச்சு, நல்லா கற்றுக்கிட்டேன், நல்லா விளையாட ஆரம்பித்தேன். அண்ட் செகண்ட் இயரில் டிபார்ட்மெண்ட் மேட்ச் நடக்குது. டிபார்ட்மெண்ட் மேட்ச் நடக்கும்போது நான் மெயின் ஃபைவ்ல இருக்கேன். ஓகேங்களா, பால் ஹேண்ட்லிங் பொசிஷனில் இருக்கேன். ஸோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், நல்லாவே போயிட்டு இருக்கு. ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஏன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து அப்போ ஒரு பயங்கரமான லெகசி, கண்டினியூஸாக 4 இயர்ஸ் கப்பு வின் பண்ணியிருந்தோம். அது 5th இயர். ஓகேங்களா, ஃபைனல் ஆடுறோம், செமி மாதிரிலாம் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். ஃபைனல்ஸ் எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸோட கேப்டன் தான் எங்கள் யூனிவர்சிட்டியோட கேப்டன். அதே மாதிரி அவங்க டீமில் 3 பேர் தான் யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ், மற்றவங்க எல்லாருமே வந்து மற்ற ஸ்போர்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி வந்திருப்பாங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் மேட்ச் அப்படி தான் நடக்கும், உங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா ஒரே டிபார்ட்மெண்ட் 5 பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 11 கிரிக்கெட் மெம்பர்ஸ்னா அதர் ஸ்போர்ட்ஸ் இருந்தால் பிக் பண்ணி போடுவாங்க. அதே மாதிரி தான் பேஸ்கெட் பால் நடந்துச்சு. ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்ல 5 பேருக்கு பேஸ்கெட் பால் இருக்காங்க. பிகாஸ் அதான் சொன்னேன், பிகாஸ் ஆஃப் த லெகசி, அந்த ஹீரோயிக் மூமெண்ட்ஸ்னால நிறைய பேர் பேஸ்கெட் பால் ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் அதில் இருக்கேன், என் சீனியர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இந்த 3rd இயர் ஃபைனல் இயர்ஸ் இருக்காங்க, நான் ஒரு ஆள் தான் 2nd இயர். வேற எல்லாருமே வந்து பெஞ்சில் இருக்காங்க. ஸோ விளையாண்டுட்டு இருக்கும்போது அது ஒரு இண்டோர் கிரவுண்டு. சுற்றிலும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து சுற்றிலும் எப்படி இருக்குன்னா பொண்ணுங்க நிற்பாங்க. பொண்ணுங்க நின்று உங்கள் ஜெர்சி நம்பரை வச்சு கத்துவாங்க. 20 20 20, என் நம்பர் 20 அப்போ அப்படி கத்துவாங்க. கத்தும் போது அது மாதிரி ஜாலியாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ஹீரோயிக்கா. ஸோ நான் அப்படி பால் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். மேட்ச் எங்கள் சைடில் தான் இருக்குது, நல்லா போயிட்டு இருக்கு. நாங்கள் 2 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் இருக்கோம். மேட்ச் ஆன் த ஒயர். 2 பாயிண்ட்ஸ் பேஸ்கெட் பால் ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் ஆன் த ஒயருங்கிற கணக்கில் தான் வரும். ஸோ அப்படி ஆடிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த பொண்ணு ஹாய் காட்டுறான். நானும் வேற லெவலு, அதாவது எப்படின்னா நான் வந்து கில்லி விஜய், சிலிண்டர் இருக்காது சூர்யா, அந்த ரேஞ்சு கற்பனை பண்ணி போயிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு சின்ன குட்டி பிரேக் இருக்கும். மேட்ச் இன் பிட்வீன்ல 2 பிரேக் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுக்கும்போது நான் தண்ணி குடிக்கிறேன். அப்போ ஸ்ட்ராட்டஜி சும்மா பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சீனியர். ஓகே நான் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நானும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்தில் என் ஃப்ரெண்டு பெஞ்ச் பக்கத்தில் இருக்கான், இன்னொரு ஸ்போர்ட்ஸ் அவன் வந்து வாலிபால் பிளேயர், அவன் பேர் பிரபு. அவன் சொல்கிறான், மச்சான் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா. ஏன்னா இங்கே இருக்கேன். அவன் சொன்னான், ஆமாடா பாத்தியா அந்த பொண்ணு பார்க்குறான். அவனுக்கு தெரியும், அவனுக்கு மட்டும்தான் அந்த நான் மாதிரி அந்த பொண்ணு எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குன்னு தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ அவன் சொல்கிறான், இந்த மாதிரிடா பார்த்தா அப்படின்னு சொன்னேன். நானும் பார்த்தேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் போகிறல அதுக்கு பேஸ்கெட் பால் இங்கே ஒரு கோட்டு இங்கே ஒரு கோட்டு தான். ஸோ இப்படி ஓடுவோம்ல, இந்த இடத்துல இருக்கா அந்த பொண்ணு, அவங்களோட நாங்கள் இங்கே தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஓடும்போது பாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு டைம் பாருண்ணா, ஆப்போசிட்லையும் பாருண்ணா. ஏன் இப்படி சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அந்த பொண்ணு இப்படி கை காட்டிட்டு இருக்கா. நான் ஒரு சந்தோஷம் சிரிச்சுட்டு திரும்ப இந்த பக்கம் இன்னொருத்தன் கை காட்டிட்டு இருக்கான். நான் நடுவில் ஜோக்கரமா நிற்கிறேன். ஓ ஷிட் அப்படின்னு நினைச்சு. ஸோ அப்படின்னு நினைச்சு ஒரு மாதிரி மூட் அவுட்டு. அதுக்கப்புறம் மேட்ச்லேயே மைண்ட் இல்லை, ஒரு மாதிரி தோக்கிற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் சீனியர்ஸ் வந்துட்டு போய் உட்காந்துட்டாங்க. லாஸ்ட் 20 minutes கேமு அதுக்கு அடுத்து லாஸ்ட் 10 minutes இன்னொரு பிரேக் எடுக்கிறாங்க. அப்போது ஒரு திட்டு விழுது எனக்கு, ஒழுங்கா ஆடுனா. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பையன் உள்ள இறங்கின பையன் கொஞ்சம் சொதப்புறான். ஸோ நீ ஒழுங்கா ஆடுறனா உள்ள வா அப்படின்னாங்க. சரி நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவனே தான் அட்வைஸும் கொடுக்குறான். டேய் இந்த பாரு, இதெல்லாம் அடுத்து இந்த கேமை 1 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த கூட என்ன பேசுனதே கூட கிடையாது, ஒரே ஒரு ஈவினிங் பஸ்ஸில் பேசுனங்கிறத வச்சு யோசிக்காதுன்னு சொல்லி அட்வைஸ்லாம் போட்டான். லாஜிக்கலி கரெக்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். உள்ளே போய் இறங்கிட்டு ஆடிட்டு லாஸ்ட் மினிட்ல வினிங் பாயிண்ட் மாதிரி போட்டோம். நான் தான் போட்டேன். அது மாதிரி ஹீரோயிக்காக சொல்லலாம். பட் யா இட்ஸ் வென்ட் வெல். ஜெயிச்சுட்டு கப்பெல்லாம் கொடுத்தாங்க. கப்பை சீனியர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மேட்ச்சில் என் ஆளை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான். போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தேன், பேஸ்கெட் பால் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ஃபைன், இதுதான் இப்படி ஆச்சுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் கேஃபேட்டேரியா உட்காந்துருக்கேன். என் ஜூனியர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அந்த பேஸ்கெட் பால் பசங்க. நான் ட்ரீட் பண்ணா இந்த மாதிரி நல்லா விளையாண்டல அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் அது நீங்கள் சொன்ன 2020 கத்தும் போது கொஞ்சம் காலேஜ் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அப்படிங்கும் போது இதெல்லாம் தெரிஞ்சு ட்ரீட் சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் வச்சுருந்தேன். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி ட்ரீட்டும் கொடுத்தாச்சு. ட்ரீட்னா பெருசாக இல்லை, ஒரு காஃபி ஒரு எக் பஃப் அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு 4 பசங்க இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். பக்கத்தில் என் ஃப்ரெண்டு தான் பிரபு தான் உட்காந்துருக்கான். வராங்க ஜோடியா, அந்த அம்முனியும்
அந்த ஐயாவும் வராரு, வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அவனுக்கு என்ன தெரியும் போல, பிகாஸ் காலேஜ் ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ஹாஸ்டல், செகண்ட் தேர்ட் இயரில் தான் வெளியே வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அவனும் ஹாஸ்டல், 4 வருஷம் ஹாஸ்டலில் தான் இருந்தான். ஸோ செகண்ட் இயரில் அவனை கண்டிப்பாக பார்த்துருப்பான். நான் அவன்கிட்ட மேபி பேசியிருக்க மாட்டேன். அவன் வந்துட்டு டேய் சூப்பராக விளையாண்டடா அப்படின்னு சொன்னான். அப்படியா, தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாச்சு. பக்கத்தில் அந்த பொண்ணு, ஆமாம் பார்த்தேன் சூப்பராக விளையாண்டிங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், சாரி ஆல் தி பெஸ்ட் ஏதோ சொன்னான். இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூலாம் சொன்னேன். ட்ரீட்லாம் இல்லையா அப்படின்னு அவன் கேட்டான். டாடி ட்ரீட்டாடா கேட்குற, ட்ரீட் கிடைக்கும் வெக்ஸாக இருந்துச்சு, என்னடா கருமா இது இருந்துச்சு. வெளியே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு. சரி இப்போ கருமத்தை அப்படின்றது. இதில் என்னன்னா, அவங்க 2 பேரும் காலேஜில் கேஃபேட்டரியில் உட்காந்து கையை வேற பிடிச்சிட்டு இருந்தது. டே நீ என்ன கருமத்தை வேணாம் பண்ண, அந்த கையை விட்டுட்டு பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மாதிரி எரிச்சலாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் என் வயிறு அப்படி எரிஞ்சுது, ஓப்பனாக ஒத்துக்கிறேன், அப்படி எரிஞ்சுது. வெளியே வந்துட்டு சரி இப்போ கழுத நமக்கு வாய்ச்சது அவ்வளோதான் அப்படின்னு இருந்துச்சு. காலேஜ் 4 வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ண பசங்க தான், பெருசாக கமிட்டட் லைஃப் அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்ன நிறைய சைட் அடிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கழிச்சு எனக்கும் கொஞ்சம் லுக்லாம் வர ஆரம்பிச்சது. ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி. அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே, ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும். அதே மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் தான் எனக்குமே, பெருசாக சர்ப்ரைசிங் திங்ஸ்லாம் ஆகலை, இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் தேர்ட் இயரில் அவங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு. அப்போ எனக்கு செம சந்தோஷமாக இருந்துச்சு. அது எப்படின்னா, அந்த பையன் வந்து ஏதோ சண்டை மாதிரி போயிட்டு அந்த பையன் அந்த பொண்ணு சப்புன்னு ஒரு ஆளாக இருந்தான். ஓகேவா, கேஃபேட்டேரியாவுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி. நான் அன்னைக்குன்னு பார்த்து பைலக் அந்த பக்கமாக வந்தேன். எப்பயுமே ஒரு கேஃபேட்டேரியாவுக்கு 2 ரூட்டில் வரலாம், நான் ஒரு ரூட்டில் எப்பயும் வந்துட்டு அன்னைக்குன்னு பார்த்து அந்த இன்னொரு ரூட்லேருந்து வந்தேன். சப்புன்னு ஒரு ஆளாக அந்த பொண்ணு அரைஞ்சான். அரையும் போது எனக்கு வந்துச்சு பாருங்க சந்தோஷம். யாருதான் க்ரஷ்ஷாக இருக்கலாம், அது வேணா இருக்கலாம். ஆனால் நம்ம க்ரஷோட ஆளை அவனை அடிக்கும் போது, உனக்கு வேணுண்டி, உனக்கு ஆகணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி போகும்போது நமக்கு சந்தோஷம் வரும் பாருங்க, எல்லையே கிடையாது அதுக்கு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். எப்படி சிரிக்கிறோம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளும் வர வச்சா ஃபைன். இப்போ எங்கே இருக்கான்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு தெரியல. பிகாஸ் நான் நடுவில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமே இல்லாமல் இருந்தேன். அதனால அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி எதுவுமே எனக்கு தெரியல. எங்கே இருந்தாலும் வாழ்க வளமுடன் தான். ஆனால் திஸ் இஸ் மை ஸ்டோரி ஆஃப் ஃபனி திங். பிகாஸ் எனக்கு ஏன்னு தெரியல, நீங்கள் மேட்ச் பார்க்கும்போது நிறைய சந்தோஷமான மூமெண்ட்ஸ். நான் கடைசியாக 2018 ஜெயிக்கும் போது எப்படி இருந்துச்சு லைஃப், சிஎஸ்கே நான் எப்படி ஒரு வைப் இருந்துச்சு அப்படிலாம் திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி மெமரிஸ்லாம் எனக்கு மைண்டுக்குள்ளே வந்துச்சு. ஸோ அதுதான் ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பை தட் டைம் சிஎஸ்கே இஸ் க்ளோரியஸ் பாஸ்ட் நமக்கு இருந்துச்சு. அந்த பாஸ்ட் இன்னைக்கு நடந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் மறுபடியும் மேட்ச் அனலைஸ் படி வந்தோம்னா, அந்த ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் தென் மிச்சல் மார்ஷ்க்கு ஒவ்வொரு இன்னிங்ஸ் வந்து ஆடுவானுங்க. அவனுக்கு கோட்டா முடிஞ்சு ஜாஷ் இங்கிலீஷ் எனக்கு தோணுது. ஆனால் நான் ஒன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன், நான் ஜாஷ் இங்கிலீஷ் கிட்ட தான் கேட்கணும். அதாவது நீ எங்களை அடிச்சு பெரிய ஆளானு அவசியமே கிடையாது. எங்களுக்கு இந்த 2 பாயிண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்க, கவலையே கிடையாது எங்களுக்கு. ஓகேவா, நான் சொல்லட்டுமா, அடி போச்சா பிரச்சனை, நாங்கள் ஃபில்மிங் திட்டிட்டு போயிட்டே இருக்கோம் ரிலாக்ஸ்டா, எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், போன வருஷம் ஃபைனல்ஸில் அடிக்காம எங்கடா போனேன்? போன வருஷம் ஃபைனல்ஸில் இதே அடிச்சிருந்தா ஹியூமனிட்டி காப்பாற்றுறேன். நீங்கள் அடிச்சு 5 பைசாக்கு பிரோஜனம் கிடையாதுங்கிறேன் நான். ஓகேவா, இதுதான் நான் இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் சரியில்லைண்ணா இதெல்லாம் பண்ணுறது, வாட் எவர் பார்த்துக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ கைஸ் அண்ட் ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி லவ் ஸ்டோரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரியை பொறுமையாக நான் படிப்பேன், எனக்குலாம் டைம் இருக்காது. தைரியமாக ஃபுல்லாக பெரிய கமெண்ட்டாக எழுதி போடலாம், நான் படிப்பேன். இல்லை அது போட்டால் ப்ரைவசி பார்த்துக்கின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம் பண்ணுங்கள். அதில் ஏதாவது ஃபன்னியான திங்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், பேர் சொல்ல மாட்டேன், கவலைப்படாட்டா, ஜாலியாக வச்சுக்கலாம் நமக்குள்ள. ஓகே, தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.